ஹலோ காய்ஸ், நான் உங்களோட டெக்ஷன் போனேன். நம்மளோட டெக்ஷன் 97ல் எப்பயும் போல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நியூஸ் ரொம்பவே வியர்டான நியூஸ். டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். என்னன்னா, இந்தியர்களாகிய நமக்கு இந்தியர்களோட வரலாறும் தமிழ் எந்த மாதிரி ஆழமான மொழி அப்படிங்கிறதும் இந்தியா மன்னர்களோட யூனிக் ட்ரிக்ஸும் என்னென்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கவே இருக்காதுங்க. அதில் சில விஷயம் அன்னோன் திங்ஸாக இருக்கும், அதெல்லாம் ரிவீல் பண்ணுறது தான். அந்த மாதிரி என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் திங்ஸாக இருக்கோ அதெல்லாம் தோண்டி எடுத்து ரிவீல் பண்ணுறது தான் நம்மளோட டெக்ஷனோட பர்பஸாக இருக்குங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு எல்லாரும் க்யூரியஸாக இருக்கீங்களா? எஸ், இந்திய மன்னர்கள். நம்மளோட இந்திய மன்னர்கள்லாம் என்னென்ன யூனிக்கான விஷயங்களை பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணாங்க, நம்மளா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்போம், அதை பத்தின கியூரியஸான ஒரு மேட்டர் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். Stay tuned, this is டெக்ஷன். டைமண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கோஹினூர் வைரம். ஆமாங்க, உலகத்திலேயே இந்த கிரகத்திலே சிறப்பு வாய்ந்த வைரம் அப்படின்னா கோஹினூர் வைரம். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியாத, மேக்சிமம் சில பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஜேக்கப் டைமண்ட். ஆமாங்க, ஜேக்கப் டைமண்ட் கோஹினூர் வைரத்தை விட பெரியது நம்ம ஜேக்கப் டைமண்ட். ஆமாங்க, வெட்டப்படாத நிலையில இது மிகப்பெரிய அளவிலையும், அது மட்டும் இல்லாம அமௌண்ட், அதாவது காஸ்ட்லயும் இது ரொம்பவே அதிகமான மடங்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்போ 1000 கோடி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய மேட்டர் அப்படின்னு தெரியுங்க. ஓகே, கூல். ஆனா 18 நூற்றாண்டு, அதாவது 18ஆம் நூற்றாண்டுல இதே 1000 கோடி மதிப்புள்ள ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அப்ப எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். 1000 கோடி மதிப்புக்கும் மேலேயே உள்ள ஒரு வைரத்தை 18ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் தன்னோட ஸ்லிப்பர்ல, அதுவும் ஒரு பழைய துணியில கட்டி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம இந்திய நிஜாம் தாங்க அது. மிர் மஹபூப் அலி கான் அப்படின்றவரோட செப்பல்ல இந்த வைரம் இருந்ததா சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு நம்மளோட டெக்ஸ்டைல் டாபிக்ல கண்டென்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விதத்துல நான் சொல்ல போற ஒரு விஷயம் இந்திய மன்னர்களான நிஜாம், அவங்களோட ஆட்டிடியூட் லெவல் என்ன, அவங்களோட வாழ்க்கை முறைகள் என்ன, அது மட்டும் இல்லாம 1000 கோடிக்கும் மேல உள்ள ஒரு வைரத்தோட கதை என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Stay tuned. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்திய நிஜாம், 6வது நிஜாமான மஹபூப் அலி கான், அவரை பத்தி சொல்லிடுறேன். 18ஆம் நூற்றாண்டுலேயே த வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு கின்னஸ்ல மிர் மஹபூப் அலி கானோட பெயர் இடம்பெற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாம உலகளாவிய மன்னர்கள், இந்திய மன்னர்கள் மட்டும் இல்லைங்க, உலகளாவிய மன்னர்கள் வரிசையில மிகப்பெரிய ஒரு பணக்காரரா இவர் தெரியப்பட்டிருக்காரு. இவர்கிட்ட இருந்த அணிகலன்கள்ல பாதி அளவு தான் மற்ற மன்னர்கள் கிட்ட இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல தென்னாப்பிரிக்கா வைர சுரங்கங்களோ பிரேசில் வைர சுரங்கங்களோ இல்லாத காலகட்டங்க. அப்ப உலகளாவிய அளவுல வைர வர்த்தகங்களா இருந்த ஒரு இடம் தான் கொல்கத்தா மைன்ஸ், நம்ம கொல்கத்தாவோடது. இங்கதாங்க வைர சுரங்கமும் வைர வர்த்தகமும் நடைபெற்றிருக்கு. இதோட ஒன் அண்ட் ஒன்லி சொந்தக்காரரா நம்ம மிர் மஹபூப் அலி கான் இருந்திருக்காருங்க. அப்பதான் நம்மளோட நிஜாமுக்கு ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு வைர ஈர்ப்பாளரோட அறிமுகம் கிடைக்குது. அந்த டைம்ல தான் ஜேக்கப் அவரோட வைரத்தை பத்தி சொல்லும் போது அதுல நம்ம நிஜாம் ஈர்க்கப்பட்டு இந்த வைரத்தை வாங்குறதுக்கு முடிவு பண்றாங்க. ஆமாங்க, உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய வைரம் அப்படிங்கும் போது அது வாங்காம இருப்பாரா சொல்லுங்க? ஜேக்கப் கிட்ட இருக்க வைரத்தை வாங்க முடிவு பண்ண நம்ம நிஜாம் மிர் மஹபூப் அலி கான் 23 லட்சத்தை முன்பணமாக கொடுக்குறாருங்க. 1891 ஜேக்கப்பும் என்ன பண்றாருன்னா, தன்னோட ஆம்ஸ்டர்டாம்ல இருக்க வைர வியாபாரி கிட்ட வைரத்தை மாத்தி விடுறதுக்கு பேசிட்டாருங்க.